தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 32 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. 234 தொகுதியிலும் தனித்து களம் கண்ட தவேக பின்னால் இன்று கூட்டணி கட்சிகள், இந்த அரசியல் மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் ஒரு அட்டவணை பூர்வ சகோதரர்கள் 7 பேரை இன்னும் விசிகாவும் சேரும்போது 8 பேருன்னு தமிழக மக்கள் தொகையில 4இல் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஃபோல்ஸ் ஃபார் ஏ சேஞ்ச், ஸ்டேட்டஸ் கோயிஸ் ஃபோல்ஸா இல்லாம ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்சுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெறும் வாய்ப்பாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாகாக்களும் நல்ல சிறப்பான லாகாக்களையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த அரசாங்கம் மைனாரிட்டி கவர்மெண்ட், 108 எம்எல்ஏக்கள் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல 5 எம்எல்ஏக்களை கொண்டு ஸ்டாலின் முதல்வர் என்று வெற்றி பெற்றாலும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்த காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு நிர்பந்தம் தான், கம்பல்ஷன் தான். மெஜாரிட்டி பெற்றுவிட்டு அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்கல, மைனாரிட்டி கவர்மெண்ட் அடிப்படையில் காங்கிரசுக்கு 2 அமைச்சரை கொடுத்திருக்காங்க. ஒரு 59 ஆண்டுகளுக்கு பிறகு 67 ஆட்சி இழந்த காங்கிரசுக்கு இது ஒரு பூஸ்ட் தான். இந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் மூலமா தவேக காங்கிரஸ் கூட்டணி பலப்படும். ஏற்கனவே அவங்க ராஜ்யசபா, உள்ளாட்சி, மக்களவைலாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் கூட இந்த அமைச்சரவை பிரதித்துவம் என்பது தவேக காங்கிரஸ் கூட்டணியை பலப்படுத்தும் எதிர்காலத்துல. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி எடப்பாடி பழனிசாமி சில நுணுக்கமான சில நகர்களை செய்யும் போது அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியதை தவேகவினர் செய்திருக்கிறதா நாம் பார்க்கிறேன். இதுல பிரதிநிதித்துவங்கள் அடிப்படையில சில பகுதிகளுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதும் தெரிய வருது. குறிப்பா நெல்லை மாவட்டத்துல நெல்லை RS முருகன், நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயணன், ராதாபுரத்துல ஒரு தவேக எம்எல்ஏ போன்றவர்கள் இருந்தும் கூட நெல்லை மாவட்டத்துக்கு பிரதித்துவம் இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் 2 பிரதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடிக்கு வழங்கப்பட்டிருப்பதை வரவேற்றாலும் கூட நெல்லைக்கும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சில பகுதிக்கு அதிக அளவிலும் சில பகுதிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய அளவிலும், புறக்கணிப்பு என்று சொல்லவில்லை, இன்னும் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது இதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். புதியவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், இது வரவேற்கத்தக்கது. இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு 6 to 8 மாசம் கொடுத்து இந்த செயல்பாட்டை நாம விமர்சிக்கலாம். அதுவரை இவங்க எப்படி செயல்படுறாள் என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்ச் என்ற அடிப்படையில் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸை தாண்டி இந்த அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய அம்சமாட்டு கன்ஷிராம், அம்பேத்கர் இவங்களெல்லாம் புகழ்ந்து பேசக்கூடியனா இதை ஒரு பாராட்டக்கூடிய இதாகவே பார்க்கிறேன். இந்த கூட்டணிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது உடனடியாகவே கிடைப்பதற்கு ஒரு தாமதம் ஏற்படுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமைச்சரவையில் பொறுப்பேற்கதா இருந்தாலும் சரி, உடனடியாக ஒரு நிலைப்பாடு எடுக்காத ஒரு இடத்துல திருமாவளவன் இருக்காரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கட்சிக்குள்ள ஒரு கான்சென்சஸ் அவங்க முயற்சி பண்றாங்க. குறிப்பா அந்த கட்சிக்குள்ள பை அண்ட் லார்ஜ் திருமாவளவனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுங்கிற ஒரு இது கட்சிக்குள்ள இருக்குது. அதற்கு விஜயும் அதுக்கு ரிசப்டிவா தான் இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா அதுல 2 சிக்கல்கள் இருக்குது. ஒண்ணு, திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறணும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் மேல் சபை கிடையாது, எம்எல்சி கிடையாது. எனவே திருச்சி கிழக்கு தான் இப்போ இடைத்தேர்தல் வர இருக்குது. திருச்சி கிழக்குல திருமாவளவனுக்கு வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க ஸ்டாலினே நிற்பார் என்ற ஒரு கருத்தும் திமுகவுக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் அதை பேசுறாங்க. சோ அந்த ஒரு டெஸ்ட்டை முதல்ல பாஸ் பண்ணணும். அடுத்தால இன்னொரு டெஸ்ட், அவர் சிதம்பரம் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். சிதம்பரம் மக்களவை அவர் ரிசைன் பண்ணும்போது அங்க ஒரு இடைத்தேர்தலையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. திருமாவளவன் தான் அமைச்சராக வேண்டும் என்று தவேக தரப்பிலும் விடுதலை சிறுத்தைகளில் பெரும்பகுதியினரும் விரும்பினாலும் கூட திருமாவளவன் அமைச்சராவதில் அவர் எம்எல்ஏ ஆக வேண்டியது என்றதும் அவர் வகிக்கும் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடைத்தேர்தல், 2 இடைத்தேர்தல் திருமாவளவனால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இயல்பா வரக்கூடியது திருச்சி கிழக்கு. அதுல நின்று அவர் எம்எல்ஏ ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே பேசிய காலகட்டங்களில் விசிகாவின் 2 வாக்குகள் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அவர்கள் பிராமிஸ் கொடுத்திருக்கலாம். அந்த பிராமிஸை அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது. இதை விட எளிதான வழி என்பது வன்னியரசு அங்கு அமைச்சராவது. வன்னியரசு 2 பேர் இருக்காங்க. வன்னியரசு மூத்த தலைவர், அவர் அந்த கட்சியில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், திருமாவளவனின் முழுமையான விசுவாசி என்ற அடிப்படையில்
அந்த வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களில் ஒருவரான வன்னியரசு அமைச்சரா அல்லது திருமாவளவன் அமைச்சரா என்பதில் அவர்களுக்குள்ள ஒரு பொது கருத்து வரவில்லை. கட்சிக்குள்ள ஒரு பொது கருத்திற்காக அவர்கள் எதிர்பார்த்திருப்பது மாதிரி தெரிகிறது. எது எப்படி என்றாலும் விசிக அமைச்சரவையில் இடம்பெறுவது ஒரு வகையில் அவர்கள் ஸ்டாலின் முதல்வர் என்று கூறிக்கொண்டு விஜய் அமைச்சரில் இருவது சந்தர்ப்பாதம் என்றாலும் கூட அரசியல் அதிகாரம் என்ற அடிப்படையில் அரசியல் அதிகாரம் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர்களுக்கு கிடைப்பதை நாம் அந்த வகையில் வரவேற்கிறோம். அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.